السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த கண்ணியம் மிகுந்த இந்த மாதத்தில் அல்லாஹுடைய இல்லத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. ரமதான் கடமையாக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? இந்த கேள்விக்கு எல்லாருக்கும் பதில் தெரியும்ல? தெரியாதவங்க இருக்கீங்களா? ரமதான் ஏன் கடமையாக்கப்பட்டது? எல்லா பயன்லையும் கேட்டிருப்போம். ஏன் ரமதான் கடமையாக்கப்பட்டது? எதை அடைவதற்காக? எதை? தக்குவாவை அடைவதற்காக. இந்த தக்குவா என்ற வார்த்தை அடிக்கடி எல்லா உரைகளிலும் இந்த வார்த்தையை கேட்காமல் அந்த உரை இருக்காது. குறிப்பாக ஜும்ஆவுடைய தினத்தில் இமாம் பலமுறை இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். நம்மிலே பலர் உறங்கிக் கொண்டு இருக்கலாம் அந்த நேரத்தில். இல்லா மாஷா அல்லாஹ். எனக்கு இந்த தக்குவா என்ற வார்த்தை ஒரு ஆழமான அழுத்தமான ஒரு தாக்கத்தை எமக்கு இன்னும் ஏற்படுத்தவில்லை. அது ஒரு சாதாரண ஒரு வார்த்தையாகத்தான் இன்னும் எம்மில் பலர் பார்க்கிறார்கள். தக்குவாவை பற்றிய உரை என்றால் அது ஒரு சாதாரண உரை. தக்குவாவுடைய சிறப்புகள் பலன் என்றால் அது ஒரு சாதாரண உரையாகத்தான் எம்மிடத்திலே பார்க்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை மன்னிப்பானாக. யார் இந்த தக்குவாவை உண்மையாக அறிகிறார்களோ, இந்த வார்த்தையுடைய பொருளையும் இது அடக்கி இருக்கக்கூடிய ஆழங்களையும் யார் தெளிவாக அறிகிறார்களோ அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாறும். இதை அடைய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவன் வாழ்வின் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் இதை அடங்கியே மாறிவிடும். ஒரு கவிஞர் அழகாக சொல்லுவார், ஒலஸ்து அரஸ் சஆதத ஜமஅ மாலின், நான் மகிழ்ச்சியை செல்வத்தை சேகரிப்பதில் பார்ப்பதில்லை. உண்மையான மகிழ்ச்சி என்ன? வலகின்ன தக்கியு ஹுவ ஸஈது, யார் தக்குவாவை கொண்டிருக்கிறாரோ அவர்தான் உண்மையான மகிழ்ச்சியாளர். ஒட்டுமொத்த உலகத்தை அடைவதை விடவும் யாருக்கு தக்குவா கிடைக்கிறதோ அவர்தான் உண்மையான மகிழ்ச்சியாளர். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படி என்ன இந்த தக்குவாவில் இருக்கிறது? ஒரு முழு மாதமும் கடமையாக்கப்பட்டது. இன்னும் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வணக்க வழிபாடுகள் முஃமின்களுக்கு கடமையாக்கப்பட்டதுடைய நோக்கமாக அல்லாஹ் இதை மாற்றுவதற்கு என்ன காரணம்? தக்குவா என்றால் அரபி மொழியில் பல அர்த்தங்கள் இருந்தாலும் விகாயா என்றால் பாதுகாப்பு, ஒரு அரணது என்ற வார்த்தையிலிருந்து உருவானது தக்குவா. இத்தகா யத்தகி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கேட்கிறான், ஃபகைஃப தத்தகூன் இன் கஃபர்தும் யௌம யஜஅலுல் வில்தானு ஷீபா, எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வீர்கள்? சிறுவர்களுடைய குழந்தைகளுடைய முடியும் நரைத்துவிடக்கூடிய அதனுடைய கடுமையின் காரணமாக, அதனுடைய பாதிப்பின் காரணமாக, அதனுடைய பயங்கரத்தின் காரணமாக சிறுவர்களுடைய முடியும் நரைத்துவிடக்கூடிய அந்த நாளில் நீங்கள் மறுப்பாளர்களாக வாழ்ந்தால் எப்படி உங்களை பாதுகாப்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பிற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் குர்ஆனில். அடிக்கடி நாம் கேட்கக்கூடிய துஆவும் ஒன்றுதான் அதில், வக்கீனா அதாபன்னார்,
யா அல்லாஹ் எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கொள். விகாயத், பாதுகாப்பு. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் தக்குவாவுடைய உண்மையான அர்த்தம். ஆனால் நாம் இரையச்சம், பயம் என்று சொல்லுகிறோமே, எப்படி? இது அதனுடைய வெளிப்பாடு. யாருடைய உள்ளத்தில் பாதுகாப்பு வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ அவர் யாரை பயப்படுவார்? அல்லாஹுவை பயப்படுவார். இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா ஒரு அழகான விளக்கத்தை சொன்னார்கள். தக்குவா என்றால் ஒரு அடியானுக்கும் அல்லாஹுடைய கோபத்திற்கும் அல்லாஹுடைய தண்டனைக்கும் இடையே அமையக்கூடிய அரண், அது பாதுகாப்பு. அது இது இருந்தால் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார். இது இருந்தால் அல்லாஹுடைய கோபத்திலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார். இந்த தடுப்பு எது? அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவது, அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு விலகி இருப்பது. இதுதான் தக்குவா. தக்குவா என்றால் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவது, அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு விலகி இருப்பது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உபை இப்னு கஅபை பார்த்து ஒரு முறை கேட்டார்கள், உபையே, தக்குவா என்றால் என்ன? உபை அவர்கள் சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு உமர் அவர்களை பார்த்து, உமர் அவர்களை, நீங்கள் ஒரு முள்ளுள்ள இடத்தில் நடந்து சென்றிருக்கிறீர்களா? உமர் அவர்கள் சொன்னார்கள், ஆம். உபை அவர்கள் கேட்டார்கள், எப்படி நடந்து செல்லுவீர்கள்? முள்ளுள்ள இடத்தில். எந்த இடத்தில் முள்ளில்லையோ அந்த இடத்தில் என்னுடைய ஆடைகளை உயர்த்தி பிடித்து கொண்டு அந்த இடத்தில் பார்த்து கால் வைத்து செல்லுவேன், முள்ளில்லாத இடத்தில். உபை அவர்கள் சொன்னார்கள் உமரை பார்த்து, தில்க ஹிய தக்குவா யா உமர், உமரே, அதுதான் தக்குவா. என்ன அர்த்தம்? இந்த பூமியில் நீங்கள் வாழக்கூடிய வாழ்நாட்களில், அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நிமிடத்தை கழித்தாலும் அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், அதில் நீங்கள் ஆராய வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அல்லது அல்லாஹ் தடுத்த காரியத்தில் இருக்கிறதா? இதை யார் முன்னோக்குகிறார்களோ அதுதான் தக்குவா. இவர்தான் தக்குவாவை உடையவர். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நோக்கத்தை, அந்த அர்த்தத்தை உள்ளடக்குவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பை எமக்கு கடமையாக்கினான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னால் உள்ள சமூகத்திற்கும் அல்லாஹ் கடமையாக்கியதை போல் உங்களுக்கும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். எல்லா சமூகத்திற்கும் கடமையாக்கப்பட்ட ஒரு கடமை. ஏன் இந்த கடமை? பசியை உணர்வதற்காகவா? இல்லை. தாகத்தை உணர்வதற்காகவா? இல்லை. ஏழைகள் எப்படி வாழ்கிறார்கள் அது போன்ற உணர்வை, அந்த உணர்வோடு நாமும் வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவா? இதுவெல்லாம் காரணங்களாக இருக்கலாம். ஆனால் நோக்கம் அதுவல்ல. நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவாவை அடைந்தவர்களாக மாறலாம். நோன்பை பிடித்தால், நோன்புடைய மாதத்தில் நோன்பை நோற்றால் தக்குவா கண்டிப்பாக கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவா உடையவர்களாக மாறலாம். ஏன்? எல்லாருக்கும் தக்குவா கிடைச்சிரும் சொன்னா ரமதான்ல, ரமதான் முடிஞ்சதற்கு பிறகு ஏன் பாவம் செய்கிறான்? யார் இந்த ரமதானை இது கடமையாக்கப்பட்ட நோக்கத்திற்காக கழிக்கிறார்களோ அவர்களுக்கு இது தக்குவாவை தரும். வெறும் சடங்கு சம்பிரதாயமாக யார் கழிக்கிறார்களோ அவர்களுக்கு பசியும் தாகத்தையும் தவிர எதுவும் மிஞ்சாது. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஏன், எப்படி இது தக்குவாவை கொடுக்கிறது? முன்னால் சொன்ன அந்த விளக்கத்திற்கும் தக்குவாவிற்கு சொன்ன விளக்கத்திற்கும் இந்த நோன்பிற்கும் எப்படி சம்பந்தம்? காலையிலிருந்து சஹரிலிருந்து எதுவரை பசியாக இருக்கிறான்? தராகி வரைக்கும். எது வரைக்கும்? இஃப்தார் வரைக்கும். இஃப்தாருடைய நேரம் வரை பசியோடு வாழ்கிறான். அவனுக்கு முன்னால் என்ன உணவு வைக்கப்பட்டாலும் சாப்பிடுவானா? அவன் நப்சு சொல்லும், அல்லாஹ்விற்கு நீ மாறு செய். பசிக்கிறது, உணவு அதோ இருக்கிறது. தாகிக்கிறது, தண்ணீர் அதோ இருக்கிறது. நீ அதை சாப்பிடு என்று சொல்லும். அவன் சொல்லுவான், அல்லாஹ் தடை செய்திருக்கிறான், சாப்பிடக்கூடாது என்று. ஒரு குழந்தை கூட அதுக்கு முன்னாடி ஒரு சாக்லேட் வைக்கப்பட்ட கையை எடுத்துரும்.
சுப்ஹானல்லாஹ். இயற்கையாகவே அல்லாஹ் அந்த தன்மைகளை உருவாக்குகிறான். தனக்கு ஹலாலான மனைவியாக இருந்தாலும், அப்பதான் திருமணம் முடிச்சிருந்தாலும் அவனுடைய நப்சு தேடும் அதை, ஆனால் அதை தடுத்துக் கொள்ளுவான். தனக்கு ஹலால் தான், ஆனால் அல்லாஹ் இந்த நேரத்தில் அதை ஹராமாக்கி இருக்கிறான், சஹரிலிருந்து இஃப்தார் வரை. அதனால் அதை நான் நெருங்க மாட்டேன் என்று அவன் தனக்கு கட்டுப்பாடை விதிப்பான், தன் நப்சோடு போராடுவான், தன் நப்சை எதிர்த்து நிற்பான். அல்லாஹ் கூறுகிறான், இந்த தன்மையில் நீ வாழ்ந்தால் இது உனக்கு தக்குவாவை உருவாக்கும். அதான் தக்குவா. நீ இந்த ரமதானில் இப்படி பழகினால், இந்த உணர்வோடு நீ வாழ்ந்தால், உன் நப்சோடு எப்படி நீ போராடுகிறாயோ ரமதானில், அதை ரமதானில் நீ பெற்றுக்கொண்டால், இதை உணர்ந்து கொண்டால், ரமதான் முடிந்ததற்கு பிறகும் உன் நப்சோடு போராடுவாய். இதை செய்யாதே, அல்லாஹ் தடுத்திருக்கிறான், இதை செய், அல்லாஹ் ஏவி இருக்கிறான். அதற்குத்தான் ரமதான். இந்த தன்மையில் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக, இந்த தன்மையில் நம்மை வார்த்தெடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரமதானை எமக்கு கொடுத்திருக்கிறான். அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் கூலியை மறைத்தான். அதனுடைய காரணத்தை அல்லாஹ் கூறும்போது, அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பிஹ், நோன்பு என்னுடையது, அதனுடைய கூலியை நான் கொடுப்பேன். அது நிர்ணயிக்கப்பட்டது கிடையாது. நான் எவ்வளவு நாடுகிறேனோ அவ்வளவு கூலியை நான் கொடுப்பேன். ஏன்? யதஉ ஷஹ்வதஹு வ அக்லஹு வ ஷுர்பஹு மின் அஜ்லி. ஏன் நான் கொடுக்கிறேன் தெரியுமா? அவன் ஆசைகளை கட்டுப்படுத்துகிறான், அவன் தாகத்தை கட்டுப்படுத்துகிறான், உணவை தடுத்துக் கொள்கிறான், விடுகிறான். ஏன்? எனக்காக. நான் சொன்னேன் என்பதற்காக அதை செய்கிறான். அதனால் இந்த நோன்பு என்னுடையது, நான் அதனுடைய கூலியை கொடுப்பேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தக்குவா இது என்ன ஒரு வார்த்தை! அது இதற்கு பல சிறப்புகளை குர்ஆனுடைய வசனங்கள் கூறிக்கொண்டே வருகிறது. எவ்வளவோ கணக்கிட முடியாத சிறப்புகள். தக்குவாவை ஒருவன் அடைந்து விட்டால் இந்த உலக வாழ்வும் மறு உலக வாழ்வும் அவனுக்காகத்தான், வெற்றிக்காகத்தான். அதில் 2 சிறப்புகளை மட்டும் சொன்னால் போதும், ஒட்டுமொத்த சிறப்புகளையும் அது உள்ளடக்கி இருக்கும். அது என்ன சிறப்பு? யார் தக்குவாவை அடைகிறார்களோ, யார் இந்த இறையச்சத்தை, இந்த தக்குவாவை உள்ளத்திலே சுமக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசென்ன? ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். யார் தக்குவாவை கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். தக்குவாவை கொண்டவர்களை யார் நேசிக்கிறான்? யார் நேசிக்கிறான்? அர்ஷின் அதிபதி நேசிக்கிறான். வானங்களையும் பூமிகளையும் படைப்புகளையும் யார் படைத்தானோ அந்த ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறான் யார் தக்குவாவை கொண்டிருக்கிறார்களோ அவர்களை. முதல் சிறப்பு. இரண்டாவது சிறப்பு என்ன? வத்தகுல்லாஹ் வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், மேலும் அல்லாஹ் தக்குவா உடையவர்களோடு தான் இருக்கிறான். 2 சிறப்பு என்னங்க கேட்குறீங்களா இல்லையா? இல்லை மற்ற தக்குவாவுடைய பயன்கள் மாதிரி தூங்குறோமா? இல்லை, மாஷா அல்லாஹ். அந்த 2 சிறப்பு என்ன? அல்லாஹ் தக்குவா உடையவர்களை நேசிக்கிறான். ரப்புடைய முஹப்பத், அல்லாஹுடைய நேசம். அல்லாஹ் ஒருவனை நேசித்தால் அவனுக்கு அல்லாஹ் சிரமத்தை தருவானா? அல்லாஹ் அவனை தண்டிப்பானா? வேதனையை தருவானா? மாட்டான். யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவரை அல்லாஹ் ஒருபோதும் நரகத்தில் அல்லாஹ் செலுத்த மாட்டான். அல்லாஹ்வுடைய முஹப்பத். இரண்டாவது மஇயத்துல்லாஹ், அல்லாஹ் அவனோடு இருக்கிறான். யாரை அல்லாஹ் நேசித்து யாரோடு அல்லாஹ் இருக்கிறானோ அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை மறு உலக வாழ்க்கை என்னவாகும்? என்னவாகும்? வெற்றியாகும். இதனுள் எல்லா சிறப்புகளும் அடங்கிவிடும். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட தக்குவா உடையவர்கள் யார்? ரமதானில் நோன்பு வைப்பவர்களா? அவர்கள் மட்டுமல்ல. முதல் சஃபில் 5 நேர தொழுகையை தொழுபவர்களா? கிடையாது. தக்குவா உடையவர்கள்லாம் யாரை சொல்லுவோம்? யார் கண்ணியமான முறையில் தாடி வச்சிருக்காங்களோ, யார் கரண்டைக்கு மேலே ஆடை போட்டு இருக்காங்களோ,
யார் இந்த மாதிரி ஒரு அரபு நாடுகளில் போடக்கூடிய இந்த ஆடைகள் மாதிரி போட்டு கண்ணியமான முறையில் இருக்கிறாங்களோ, யார் பயான் பண்ணுறாங்களோ, யார் மக்களுக்கு செய்திகளை எடுத்து சொல்கிறாங்களோ, இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம். இவங்கெல்லாம் அல்லாஹ் அஞ்சியவர்கள், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அடியார்கள், இவங்களை பார்த்தா தக்குவா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் குர்ஆனில் பெரும்பான்மையான இடங்களை பார்த்தால் இந்த தன்மைகள் மட்டும் தக்குவாவிற்கு சொல்லப்படக்கூடிய தன்மைகள் அல்ல. தொழுவது, ஜக்காத் கொடுப்பது, நோன்பு வைப்பது, ஹஜ் செய்வது, இதுவெல்லாம் தக்குவா உடையவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் தான். ஆனால் அல்லாஹ் இதை மட்டும் தக்குவாவிற்கு அல்லாஹ் முன்னிறுத்தவில்லை. தக்குவா உடையவர்களுடைய தன்மைகளை குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தால் இதுவெல்லாம் தக்குவாவா என்று இப்போது எமக்கு கேள்வி வரும். அந்த தன்மைகள் என்ன தெரியுமா? அதுதான் இன்றைய உரை. அந்த தன்மையோடு வாழ்வதற்கு, எம்மை மாற்றுவதற்காகத்தான் இந்த இடம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கூறுகிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். விரைந்து வாருங்கள். வஸாரிஉ, அங்க நிக்காதீங்க, தயாராகாம இருக்காதீங்க, கிளம்பு. வஸாரிஉ, விரைந்து செல். இலா மக்ஃபிரா மிர் ரப்பிக்கும், இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய மக்ஃபிரத்தை, பாவ மன்னிப்பை அடைவதற்காக விரைந்து வா. வ ஜன்னah, அதற்கு பிறகு சொர்க்கம், அதை அடைவதற்காகவும் விரைந்து வா. ஏன் அல்லாஹ் பாவ மன்னிப்பை முற்படுத்தி சொர்க்கத்தை இரண்டாவது தரமாக கொண்டு வருகிறான்? போன உரையில் கூட சொல்லியிருப்பத நல்லா கவனிச்சவங்களுக்கு தெரியும். ஏன் அல்லாஹ் பாவ மன்னிப்பை முன்னிறுத்தி சொர்க்கத்தை இரண்டாவது தரமாக கொண்டு வருகிறான்? பாவங்கள் மன்னிக்கப்படாமல் யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது. எல்லா பாவங்களும் அல்லாஹ்வுடைய அருளால் மன்னிக்கப்பட்டால் தான் சொர்க்கம். ஒன்று அல்லாஹ் நாடினால் அவனுடைய அருளால் மன்னிப்பான், அல்லது அந்த பாவங்கள் அளவு நரகத்திலே தண்டித்து அதற்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புவான். அது அல்லாஹ்வுடைய கையில் இருப்பது, அல்லாஹ் தேர்ந்தெடுப்பது யாரை எப்படி அனுப்ப வேண்டும் என்று. அதனால்தான் அல்லாஹ் மன்னிப்பை முதலாவது கொண்டு வருகிறான். முதலில் மன்னிப்பை நோக்கி வா. நான் உன்னை மன்னிக்க வேண்டும், அந்த இடத்தை நீ அடைய வேண்டும் என்றால் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த், அதனுடைய விசாலம் வானம் பூமிகளை போன்றது. உஇத்தத் லில் முத்தகீன், அந்த சொர்க்கம் யாருக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது? யார் தக்குவாவை உடையவர்களாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தக்குவாவை உடையவர்களுக்கு இந்த பூமி கிடையாதா? இந்த பூமியில் அவர்களால் வாழ முடியாதா? சொர்க்கத்தில் வாழ்வதை போல் முடியாது. இப்னு அத்தா ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது கூறுகிறார்கள், அல்லாஹ் ஏன் சொர்க்கத்தை முத்தகின்களுக்காக தயாரித்து இந்த பூமியுடைய உலக வாழ்வுடைய அலங்காரம் காஃபிர்களுக்காக மாற்றப்பட்டிருக்கிறது என்றால், இந்த பூமி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முத்தகின்களுக்கு கூலி கொடுப்பதற்கு விசாலமானது கிடையாது. இந்த பூமியில் எதை கொடுத்தாலும் அதற்கு ஒரு முடிவு உண்டு. மேலையா, இந்த பூமியில் எதை கொடுத்தாலும் அதற்கு ஓர் முடிவுண்டு, எல்லை உண்டு, எதுவும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் சொர்க்கம் எது கொடுத்தாலும் அங்கே நிரந்தரம். அல்லாஹ் அதை முத்தகின்களுக்கு கூலி கொடுக்கக்கூடிய இடமாக அதனால் தான் ஆக்கி இருக்கிறான். இந்த பூமி அதற்கு தகுதியானது கிடையாது முத்தகின்களுக்கு கூலியை கொடுப்பதற்கு. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த முத்தகின்கள் யார்? நம்ம கொண்டிருக்கக்கூடிய கற்பனைகளை விட்டெல்லாம் அல்லாஹ் கொஞ்சம் நம்மளை அகற்றி கொண்டு போறான். யார் அவர்கள்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா. முதல் தன்மை நல்ல மனசுல வச்சுக்கணும், கேள்வி கேட்ப அடிக்கடி. அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா, கஷ்டமான காலத்திலும் சிரமம் இல்லாத காலத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். இந்த காலங்களில் எல்லாம் கஷ்டமா இருக்கக்கூடிய நேரத்திலையும் சிரமமே இல்லாம சந்தோஷமா வாழக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வான். ஒரு டொனேஷன் வாங்கணும்னா யார்கிட்ட போய் கேட்போம்? நம்ம யார்கிட்ட போய் கேட்போம்?
யார் நல்ல வசதியாக இருக்கிறாங்களோ, டாக்டர், இன்ஜினியர்னு இப்படி ஒரு பட்டியல் வச்சுருப்போம். அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி டொனேஷன் கொடுங்கன்னு கேட்போம். இப்படியா இல்லையா? ஒரு பள்ளிவாசலில் ஊழியம் செய்கிறார், பள்ளிவாசலை சுத்தப்படுத்தக்கூடிய பணியை செய்கிறார். அவர்கிட்ட போய் டொனேஷன் கேட்போமா? 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 கேட்க மாட்டோம். அவருக்கே கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருப்பார் நினைப்போம் நம்ம. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றால் என்ன, அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அவரும் கொடுக்க வேண்டும் என்று. அதான் இந்த தீன். அவரும் கொடுக்கணும். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா, சிரமமான நேரத்திலும் இன்பமான நேரத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வான். எப்படி செலவு செய்வான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு அர்ஷின் நிழலை தருவான். அதில் ஒருவர் வலதுகரம் தர்மம் செய்யும், இடதுகரம் கூட அதை அறியாது. யார் இவர்கள்? எங்கே இருப்பார்கள் இவர்கள் மறுமையில்? எங்கே இருப்பார்கள்? அர்ஷின் நிழலில். அர்ஷின் நிழலில் எத்தனை பேர் இருப்பாங்க? 7 கூட்டத்தார்கள் யாருன்னு தெரியுமா நமக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? இங்கே வந்திருக்கவங்கள அர்ஷின் நிழலில் இருக்கக்கூடிய 7 கூட்டத்தார்கள் எனக்கு தெரியும். தெரியுமா? இருக்காது? கை உயர்த்துங்க பார்ப்போம். அந்த 7 கூட்டத்தார்கள் யார்? யாரெல்லாம் எங்களை அரிசி நிழல்ல ஒன்று கூடுங்க, ஒன்று கூட்டியா அல்லான்னு சொன்னா எல்லாரும் ஆமின்னு சொல்லுவோம். ஆனா யாருன்னு தெரியாது அவங்க. நம்முடைய நிலைமையை கொஞ்சம் சுட்டி காட்டுறேன், தெரிஞ்சு கொள்ளுங்க. நம்முடைய கல்வியுடைய அறிவு அவ்வளவுதான். ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனால் அந்த இலக்கிற்கு எப்படி செல்ல வேண்டும் என்று இன்னும் நாம் தயாராகவில்லை. அதான் நம்முடைய நிலைமை. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான உதாரணம் இருக்கிறது இந்த வசனத்திற்கு ஏற்றவாறு. அவர்கள் செலவு செய்வார்கள், எந்த நிலையில் அவர்கள் இருந்தாலும் சரி. தனக்கே இல்லை என்றாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? எதை வீட்டில் விட்டு வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது, அல்லாஹ்வையும் ரசூலையும் வைத்திருக்கிறேன். அவ்வளவுதான், எதுவும் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலை இதோ உங்களுக்கு முன்னாடி. ஒரு தோழர் வருகிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில், யா ரசூலல்லாஹ், எனக்கு உணவு தேவை, இந்த இரவு பசி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்ட்ட கேட்குறாங்க, ஏதாவது உணவு இருக்கான்னு சொல்லி. இல்லை. யார் இந்த விருந்தாளையை கண்ணியப்படுத்துவது? ஒரு அன்சாரி தோழர் எழுந்திருக்கிறார். எழுந்திருந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறார், வாருங்கள் என்று. மனைவிட்ட போறாங்க, கதவு தட்டி உள்ள சொன்னார்கள், மனைவியே, அக்ரிமி தைஃப ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்துங்கள். என்ன உணவு இருக்கு வீட்டில்? மனைவி சொன்னாங்க, குழந்தைகளுக்கு உள்ள உணவை தவிர எதுவுமே இல்லை நம்மள்கிட்ட. குழந்தைகளுக்கு இரவுக்கு உணவு இருக்கு, அவ்வளவுதான், நமக்கே உணவு இல்லை. இப்ப திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களா? சொன்னார்கள் மனைவியை பார்த்து, அப்படியா, குழந்தைகளை உறங்கவை, விளக்கை அணைத்து விடு, நெருக்கமாக அந்த விருந்தாளிக்கு உணவை வைப்போம், குழந்தைகளின் உணவை. அவர் பசியாரட்டும், நாம் பசி இல்ல, அவர் பசியாரட்டும், நாம் பசியால் உறங்குவோம். அப்படியே குழந்தைகள் உறங்க வைக்கப்படுகிறார்கள், விளக்கு அணைக்கப்படுகிறது, அவர் சாப்பிடுகிறார். இவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள் என்று அவர் நினைத்து எழுந்து செல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் காலையில் அவரை அழைத்து சொன்னார்கள், உமக்காக அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான். ஒரு ஏழை நபித்தோழருடைய வீட்டில் இரவில் நடந்த செய்தியை அறிந்தவன் யார்? இந்த நபித்தோழருடைய இந்த நிகழ்வை உணர்த்துவதற்காக மறுமை அழியும் வரை இருக்கக்கூடிய குர்ஆனில், உலகம் அழியும் வரை இருக்கக்கூடிய குர்ஆனில் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான். வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு தேவை இருந்த பொழுதும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தவர்கள். என்ன அர்த்தம் இந்த வசனத்திற்கு? தங்களுடைய தேவையை பின்னால் வைத்து பிறரின் தேவையை முற்படுத்தியவர்கள். நம்ம எப்படி? எங்களுக்கே வழி இல்லை, உங்களுக்கு கொடுக்கணுமான்னு கேட்போம். நபித்தோழர்கள் யார்? எங்களுக்கு எதுவும் இல்லை என்றாலும் நீ மகிழ்ச்சியாக செல்,
சுப்ஹானல்லாஹ். அன்சாரிகள் முஹாஜிர்களை வரவேற்ற விதம், என்னுடைய சொத்தில் பாதி உமக்கு, நீ யார் தெரியாது, எந்த ஊரில் பிறந்தாய் தெரியாது, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் வைத்துக்கொள். நீங்க சொந்த தம்பிக்கே சொத்துல சண்டை போடுறதுக்கு, சொத்து கொடுக்கறதுக்கு கோர்ட்ல நின்று இருக்கோம். நம்ம சமூகத்துடைய நிலைமையை சொல்றேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். இல்ல மாஷா அல்லாஹ். நமக்கு நமக்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு. ஒரு ஏழை வீட்டின் வாசலில் சாப்பாட்டை கேட்டு வந்தால் ஃப்ரிட்ஜில் என்ன ஓரத்தில் இருக்கோ எடுத்து கொடுப்போம். நமக்கு அப்ப சுட வச்ச சாப்பாடு. இதுவல்ல முஃமின்களின் தன்மை. நீ எது உனக்கு சிறந்ததோ அதை கொடு. எது வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருக்கோ அதை நீ சாப்பிடு. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பியதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாத வரை நன்மையை அடைய முடியாது. ஒரு ஏழை ட்ரெஸ் இல்லாம இருக்காரா, நேத்து என்ன புது ட்ரெஸ் எடுத்தியோ அதை கொடுத்து பழைய ட்ரெஸ்ஸை போட்டு பண்ணி நீங்க போகணும். தான் தீன் சொல்லக்கூடிய வழிமுறை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபித்தோழருக்காக அந்த குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா. யார் அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுப்பது. அல்லாஹ்வுக்கு என்ன கடன் இருக்கு? அல்லாஹ் எதை சொல்றான்? எதை சொல்றான்? எனக்கு கடன் என்றால் என் அடியார்களுக்கு யார் செலவு செய்வது? அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்களிடமிருந்து கடனை எதிர்பார்க்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆம். அப்படியா அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ எனக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டம் 600 பேரித்த மரங்களை உள்ளடக்கி இருக்கிறது. அதை அல்லாஹ்வுடைய பாதையில் கடனாக கொடுக்கிறேன். அங்க இல்ல சிறப்பு. அதைவிட சிறப்பு என்ன தெரியுமா? அந்த 600 பேரித்த மரங்கள் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் தான் அபூ தஹ்தாவுடைய வீடு இருக்கு. 600 பேரித்த மரங்கள் உள்ள அந்த தோட்டம் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கப்பட்டால் எதுவும் கொடுக்கப்பட்டது, வீடும். நடந்து வர்றாங்க தோட்டத்தை நோக்கி. மனைவி அழைக்கிறாங்க, மனைவியே வெளியே வா, வீட்டை விட்டு வெளியே வா, அல்லாஹ்வுடைய பாதையில் அதை கடன் கொடுத்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். இவர்கள் நபித்தோழர்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதையே நோக்கமாக கொண்டவர்கள். பல நபித்தோழர்கள் போருக்கு செல்வம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைமை வந்தால் அந்த இரவில் உழைத்து அதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ். நமக்கு என்ன, ஒரு 100 ரியால் இருக்கா, யாராவது ஒரு பெண்மணி வந்து நிற்பாங்க ஏழ்மையோட, ஒரு 2 ரியால் 3 ரியால் கொடுத்தாலே உள்ளத்தில் அப்படியே ஒரு கஷ்டம் வந்துடும். கொடுத்துட்டோமே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நகஸ மாலு அப்தின் மின் ஸதகா. ஒரு அடியான் கொடுக்கக்கூடிய சதக்காவுடைய செல்வம் ஒருபோதும் குறையாது, ஒருபோதும் குறையாது. எப்படி குறையாது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் ஒரு முறை ஆட இருக்கிறார்கள். இரவுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் வந்து கேட்கிறார்கள், ஆயிஷா, அந்த ஆட்டில் எது மிஞ்சியது? ஒரு பகுதியை குறிப்பிட்டு சொன்னார்கள், இந்த பகுதி தான் அல்லாஹ்வுடைய தூதரே நமக்காக மிஞ்சி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, இது அல்ல எமக்கு மிஞ்சியது, எதை நாம் கொடுத்தோமோ அதுதான் மிஞ்சியது. எதை நாம் ஏழைகளுக்கு பிறருக்கு கொடுத்தோமோ அதுதான் மிஞ்சியது. இது நாம் சாப்பிட்டு முடிப்பது. அல்லாஹு அக்பர். ஒரு அழகான ஒரு நிகழ்வை கேளுங்கள், உள்ளங்கள் எல்லாம் பூரித்துவிடும் இந்த நிகழ்வை கேட்டால். ஒரு ஏழ்மையான நிலையில் ஒரு தாய் வருகிறாள் 2 குழந்தைகளோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிற்கு உணவு கேட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய நிலைமையை பார்த்தவுடன், அவங்களுடைய வீட்டில் என்ன சாப்பாடு இருக்கும்? ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் என்ன சாப்பாடு? நம்ம இஃப்தாரில் வைக்கிற உணவு மாதிரியா? சஹர்ல வைக்கக்கூடிய வகை வகையான உணவுகள் மாதிரியா? ரமதான் பசியோடு காலை இஃப்தாரில் இருந்து சஹர் வரை இருப்பதற்கு
சஹரிலிருந்து இஃப்தார் வரை. ஆனா நமக்கு சஹர்ல சாப்பிட்ற சாப்பாடு அடுத்த இஃப்தார் வரைக்கும் கூட போதுமானது. அல்லாஹு அக்பர். இஃப்தாருக்கு பிறகு 3 சாப்பாடு அவருக்கு. இஃப்தாருக்கு, மக்ரிபு பிறகு அப்புறம் கியாமுல் லைலுக்கு பிறகு. இல்ல மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஏழையான அந்த பெண்மணிக்கும் அந்த 2 குழந்தைகளுக்கும் 3 பேரித்தம்பழம் கொடுக்குறாங்க. அதான் அவங்க வீட்டில் இருந்தது. அந்த பெண்மணி பசியோடு இருந்த தங்களுடைய 2 பிள்ளைகளுக்கு, ஒரு பிள்ளைக்கு 1 பேரித்தம்பழம், இன்னொரு பிள்ளைக்கு 1 பேரித்தம்பழம், இன்னொன்று தனக்கு. நியாயமான பங்கீடு, நியாயமான பங்கீடு தானே. அந்த தாய் சாப்பிடல அந்த 1 பேரித்தம்பழத்தை. அந்த 2 குழந்தைகளும் சாப்பிட வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு பார்க்குறாங்க அதை. அந்த 2 குழந்தைகளும் பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு முடிச்சிருச்சு. தாய்க்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு பிறகு அந்த பேரித்தம்பழத்தை சாப்பிடலான்னு வாய்க்கு கொண்டு போறாங்க. அந்த 2 குழந்தைகளும் கேட்குது, எனக்கு கொடுங்கன்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ். உடனடியாக அந்த தாய் அந்த 2 பேரித்தம்பழத்தை பிரித்து ஒரு பகுதியை ஒரு குழந்தைக்கு, இன்னொரு பகுதியை இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஃபஅஜபனி ஷஅனுஹா, அந்த பெண் செய்த அந்த செயல் என்னை ஆச்சரியப்படுத்தியது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடன் அதை நான் அறிவித்தேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் அவ்ஜப லஹா பிஹல் ஜன்னஹ் அவ் அஅதகஹா பிஹா மினன் நார். அல்லாஹ் இதனால் அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தை கடமையாக்கினான் அல்லது நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை அளித்தான். கொஞ்சம் யோசிங்க. தன்னுடைய குழந்தையின் பசியை ஆற்றியதற்காக அந்த பெண்ணை கண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அவர்களை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். ரசூலுல்லாஹ்விடத்தில் தெரிவித்தேன், இந்த செயலுக்காக சொர்க்கம் கடமையாக்கப்பட்டது அந்த பெண்ணுக்கு. நமக்கு சதக்கா கொடுத்தா சொர்க்கம் கிடைக்குமான்னு இன்ன வரைக்கும் தெரியாது. ஒரு ஏழைக்கு 2 திர்ஹம் கொடுத்தா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான்னு யோசிச்சிருக்கோமா என்னைக்காது? சுப்ஹானல்லாஹ். சொர்க்கம் தொழுதால் மட்டும் கிடையாது, ஜக்காத்து கொடுத்தால் மட்டும் கிடையாது, ஹஜ் செய்தால் மட்டும் கிடையாது, வாரம் உம்ராக்கு போயிட்டு வந்தா மட்டும் கிடையாது. ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததற்காக ஒரு விபச்சாரியை அல்லாஹ் மன்னித்து இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்கினான். இன்னொரு ஆண் தண்ணீர் கொடுத்ததற்காக இன்னொரு நாய்க்கு அல்லாஹ் அந்த ஆணை மன்னித்து அவருக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தினான். இதான் தீன். இதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கத்தில் எதை செய்தாலும் அங்கே முடிவு சொர்க்கமாக அமையும். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா. முதல் தன்மை செயல்படுத்துவோமா இன்ஷா அல்லாஹ். இப்போ வீட்டில் யாராவது ஏழை வந்து நின்றால் எது சுட வச்ச சாப்பாடோ, எது அன்னைக்கு சமைச்ச சாப்பாடோ அதை கொடுத்துட்டு, எது பழைய சாப்பாடோ அதை நம்ம சாப்பிடணும். எது சிறந்ததோ அதை பிறருக்கு கொடுத்து, எது போதுமானதோ அதை அதனோடு வாழ வேண்டும். நாம் என் குழந்தைக்கு சிரமம் இருந்தால், அதற்கு மேல் சிரமம் உள்ள ஒரு குழந்தை இருந்தால், என் குழந்தைக்கு நான் கொடுப்பதை விட அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு இந்த குழந்தைக்கு இருக்கிறத கொடுக்கணும். இவர்கள்தான் முஃமின்கள், இவர்கள்தான் முத்தகீன்கள். இரண்டாவது தன்மை வல் காதிமீனல் கைஸ். ரொம்ப முக்கியமான தன்மை, எல்லா பிரச்சனைக்கும் காரணமான தன்மை, எல்லா டைம் இருக்கக்கூடிய தன்மை. என்ன தன்மை? வல் காதிமீனல் கைஸ். கோபங்களை அவர்கள் விழுங்குவார்கள். முத்தகீன்கள் யார்? கோபங்களை விழுங்குவார்கள். என்ன அர்த்தம்? கோபப்பட மாட்டார்கள். கோபப்படாமல் இருந்தால் எது கிடைக்கும்? எது கிடைக்கும்? பிபி ஏறாவது கொஞ்ச நாள் வாழலாம்னு கிடையாது, மெடிக்கல் செக்கப் போக வேணாம் கிடையாது. கோபத்தை அடக்கினால் சொர்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு நபி தோழர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒரு அமலை சொல்லுங்கள், அந்த அமல் என்னை சொர்க்கத்தில் அழைத்து செல்ல வேண்டும். லா தக்தப் வலக்கல் ஜன்னah. கோபப்படாதே, உனக்கு சொர்க்கம் உண்டு. உஇத்தத் லில் முத்தகீன். அந்த சொர்க்கம் அவர்களுக்காகத்தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார்?
கோபத்தை விழுங்குவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரொம்ப அழகான ஹதீஸ், யார் ஒருவர் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ அதை வெளிப்படுத்துவதற்கு தகுதி இருந்தும் வெளிப்படுத்த முடியும் என்ற நிலைமை இருந்தும் யார் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் படைப்புகளுக்கு முன்னால் அவரை அழைத்து சொல்லுவான், ஹூரிலின் பெண்ணில் எந்த பெண் உனக்கு தேவையோ எடுத்து செல் என்று. இப்போ உங்க மனைவி உங்களை கோபப்படுத்துறாங்கன்னு சொன்னா அந்த கோபத்தை விழுங்குங்கள், அல்லாஹ் இந்த பெண்ணை விட சிறந்த பெண்ணை மறுமையில் தருவான் என்று. ஹூர்லின் உண்டுன்னு சொல்லி அமைதியா இருந்துடணும். இல்ல மாஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, வல் காதிமீனல் கைத் என்றால் என்ன? கோபத்தை விழுங்குவதென்றால் என்ன? கோபத்தை அடக்குவதற்கும் விழுங்குவதற்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு நபித்தோழர் வருகிறார், உம்மி மக்தூம், கண் தெரியாத நபித்தோழர். யார் இவர்? உம்மி மக்தூம் யார்? இவருக்கு என்ன வேலை சமூகத்தில்? அதான் சொல்லுவார். பிலால் அவர்களும் இவர்களும் முஅத்தின். கண் தெரியாத நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷி பெரிய தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர் வருவதை பார்த்தவுடன் அபஸ வ தவல்லா, மனிதர் வந்த பொழுது முகம் சுளுத்தீர்கள், திரும்பிக் கொண்டீர்கள். அபஸ என்றால் அரபி மொழியில் முகம் சுளித்தல் என்றால் உபூஸ்னு, இந்த கோவப்பட்ட அந்த நெத்தியில் 2 கோடு வரும்ல, நெத்தியை சுருக்கணா, இந்த கோடுக்கு தான் உபூஸ்னு சொல்லுவாங்க அரபியில். அந்த நிலைமையில் முகம் சுளித்தார். அபஸ வ தவல்லா, அவ்வளவுதான் செஞ்சாங்க ரசூலுல்லாஹ். ஆனா உம்மி மக்தூமுக்கு தெரியுமா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சது? தெரியுமா? தெரியுமா? முடியாது, தெரியாது. யாருக்கு தெரியும்? இப்ப கோபப்படும் போது உணர வேண்டும், இந்த கோபத்தை அல்லாஹ் பார்க்கிறான். அவனுக்கு தெரியும். அவனுக்கு இது பிடிக்காது. கோபப்படுபவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான். ஒரு அறிஞர் சொன்னார், அல்லாஹுடைய கோபத்தை அடையக்கூடிய காரியங்களில் மிக முக்கியமான காரியம் கோபம். கோபம் அடைவதற்கு அல்லாஹ் அந்த உரிமையை கொடுக்கவே இல்லை யாருக்கும். நாம் யார் நமக்கு சமமான படைப்புகள் மீது கோபப்படுவதற்கு? நீ இந்த படைப்பை படைத்தவனா? இந்த படைப்பிற்கு உரிமையாளனா? முடியாது. வல் காதிமீனல் கைத் என்றால் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள். யாராவது கோபப்படுத்தினா, யாராவது ஒரு விமர்சனம் செஞ்சா போ அல்லாஹ் உன்னை மன்னிக்கட்டும் போயிருன்னு சொல்லி கோபத்தை காட்டிட மாட்டாங்க. கோபத்தை விழுங்குவார்கள் என்றால் யாராவது கோபப்படுத்தினால் இவன் சிரிப்பான், அடக்கிக் கொள்வான் உள்ளேயே, அது வெளிப்படையாக வரும் சிரிப்பாக. ஜஸாக்கல்லாஹு கைர், இனிமே நான் திருத்திக்கிறேன் போயிடுவார். அவர்கள் தான் கோபத்தை அடக்குபவர்கள். வல் காதிமீனல் கைத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், முஃமின்கள் யார், சொர்க்கவாதிகள் யார்? வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்ம் வல் ஃபவாஹிஷ் வ இதா மா கதிபு ஹும் யக்ஃபிரூன். என்ன ஒரு குவாலிட்டி! அவர்கள் யார்? கோபம் அடைந்தால் மன்னித்து விடுவார்கள். கோபம் வந்தால் கட்டுப்படுத்துவார்கள் என்றெல்லாம் இந்த வசனத்தில் சொல்லல. அவர்கள் கோபப்பட்டால் யார் கோபத்தை ஏற்படுத்தினார்களோ அவர்களை மன்னிப்பார்கள். வல் காதிமீனல் கைத். இப்ப கோபப்படும் பொழுது என்ன சொல்லணும்? கோபப்படாதே, வலக்கல் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் உண்டு. அது முக்கியமா? இந்த கோபத்தை அவருக்கு வெளிப்படுத்துறது முக்கியமா? நீ பலசாலி நீங்க நிரூபிக்கிறதுக்கு முக்கியமா? உனக்கு சொர்க்கம் முக்கியமா? இப்ப முத்தகீன்கள் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள். கடைசி தன்மை, மூன்றாவது தன்மை, வல்ஆஃபீன அனின்னாஸ். வல்ஆஃபீன அனின்னாஸ், மக்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவார்கள். அல்ஆஃபு மன்னித்தல், நேசத்தோடு மன்னித்தல். அஃபு என்றால் அல்லாஹும்ம இன்னக அஃபூன், நேசத்தோடு ஒருவரை மன்னித்தல். ஆஃபு. ஏன் மன்னிக்க வேண்டும்?
ஏன் நான் அவரை மன்னிக்க வேண்டும்? யக்ஃபிருல்லாஹு லக்கும், நீங்கள் மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா? சரியான கேள்விதானே? சரியான கேள்விதானே? கேள்வி சரியா இல்லையா? நான் செய்யக்கூடிய பாவத்தை என் ரப்பு மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனா இல்லையா? யாரும் சொல்லுங்க நான் விரும்பலன்னு சொல்லி சொல்ல முடியுமா யாராவது? எல்லாரும் விரும்புகிறோம். அல்லாஹ் கேட்கிறான், நான் உன் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய், ஆனால் சக மனிதன் உனக்கு பாவம் செய்தால் நீ அவனை மன்னிக்க மாட்டாயா? என்ன முரண்பாடு இது? யாரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் தெரியுமா? வலா யஅ்தலி உலுல் ஃபض்லி மின்கும் வஸ்ஸஅதி அய்யுது உலில் குர்பா வல் யதாமா அய்யுது உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ். உங்களில் யாருக்கு கண்ணியம் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் ஒருபோதும் சத்தியம் செய்ய வேண்டாம், தன்னுடைய உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் முஹாஜிரான நபித்தோழர்களுக்கும் கொடுத்து வந்த உதவியை இனிமேல் செய்ய மாட்டேன் என்று. ஃபல்யஃபு வல்யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அதை மன்னிக்கட்டும், அவர்கள் விட்டுக் கொடுக்கட்டும். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? யாரை பார்த்து கேட்கிறது இந்த வசனம்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த உம்மத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு கண்ணியமானவர், இந்த உம்மத்தில் நபிமார்களுக்கு பிறகு கண்ணியமானவர். என்ன செய்தார்? தன் மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் அவர்களுக்கு மட்டும் மகளா? யாருக்கு மனைவி? ஒரு நபியின் மனைவி. யாருக்கு தாய்? யாருக்கு தாய்? முஃமின்களுக்கு தாய், எம்முடைய தாய். அவர்கள் மீது ஒரு பழிச்சொல் போடப்படுகிறது. சாதாரண பழிச்சொல் அல்ல, கேவலத்தின் எல்லையில் உள்ள வார்த்தை அவர்கள் மீது போடப்படுகிறது. ஒரு தாயின் மீது பழிச்சொல் என்றால் ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் போடப்பட்ட பழிச்சொல் அது. ஒரு நபியின் மனைவியின் மீது. அல்லாஹு அக்பர். அந்த பழிச்சொல்லில் ஈடுபட்டவரில் ஒருவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உதவி செய்து கொண்டிருந்த, அவருடைய வாழ்வாதாரத்திற்காக செல்வத்தை கொடுத்து கொண்டிருந்த மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நபி தோழரும் அறியாமையில் இந்த பழிச்சொல் சொல்லக்கூடிய செயலில் ஈடுபடுகிறார். இதை சொன்னவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிஸ்தஹ் அவர்கள்ட்ட போய் கொடுத்த காசெல்லாம் திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்கல, போது நிறுத்தி போன்னு. என்ன கேட்டாங்க? என்ன சொன்னாங்க? ஒரே வார்த்தை சொன்னார்கள், இனிமேல் மிஸ்தஹுக்கு உதவி செய்ய மாட்டோம். அவ்வளவுதான், அவ்வளவுதான் சொன்னாங்க. இந்த வார்த்தைக்காக ஒரு குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. அபூபக்கரே, உங்களை போன்றவர்கள் அப்படி சொல்ல வேண்டாம், நீங்கள் மன்னியுங்கள், விட்டுக் கொடுங்கள். சாதாரண விஷயமா? இந்த உலகத்தில் என் மகளின் மீது ஒருவர் இப்படி சொன்னால் நான் எப்படி நடந்து கொள்வேன்? என் மனைவியின் மீது ஒருவர் சொன்னால் எப்படி நடந்து கொள்வேன்? அதை விட பெரிய பாவமா இன்று நமக்கு பலர் செய்த பாவம் எல்லாம்? அல்லாஹ் இப்படிப்பட்ட அருவருக்கத்தக்க ஒரு செயலை செய்த பாவத்தையே மன்னியுங்கள் அபூபக்கரே, விட்டுக் கொடுங்கள் அபூபக்கரே, நீங்கள் செய்த பாவத்தை நான் மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்பவில்லையா? இன்னைக்கு ஒரு 100 ரியால கொஞ்சம் கூட குறைச்சு வச்சிருப்பாரு, அவ்வளவுதான். இனிமே வாழ்க்கை முழுக்க அவங்ககிட்ட பேசவே மாட்டேன் நான். காசுவன சொத்து விஷயத்தில் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, பரம்பரையா பேசாம இருப்பாங்க ரெண்டு குடும்பமும். இவர்களுக்கெல்லாம் ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகிறது வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்கு இணை வைக்காத எல்லோர்களையும் மன்னிக்கிறான், இருவரை தவிர. இணை வைக்காதவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள், இந்த இருவரும் மன்னிக்கப்பட மாட்டார்கள். இணை வைக்காதவர்கள் மன்னிக்கப்படாதது சரி, அவர்களோடு இணைந்த இந்த இருவர் யார்? தங்களுக்குள் பகைமையால் பேசாமல் இருப்பவர்கள், தங்களுக்குள் பகைமையால் வெறுத்து வாழ்பவர்கள். அல்லாஹ் கூறுவான், இவர்கள் எப்போது சமாதானமாகிறார்களோ அதுவரை அவர்களை விட்டு விடுங்கள். அல்லாஹ் மன்னிக்கப்பட்டான். இந்த தன்மையோடு நீங்கள் வாழ்ந்து தொழுது என்ன பலன்? இந்த தன்மையோடு வாழ்ந்து சுன்னாவை கடைபிடித்து என்ன பலன்? உங்களை விட சிறந்தவர்கள் அப்போது சுன்னாவை கடைபிடிக்காதவர்கள். அப்படியே இல்லையா? முஸ்லிம் சமூகத்துடைய பெரும் முசீபா இது. யாராவது அவரை பத்தி பேசிட்டாங்களா, முடிஞ்சு போச்சு. யாராவது அவரை பத்தி விமர்சனம் செஞ்சிட்டாங்களா, முடிஞ்சு போச்சு. யாரையாவது அவருக்கு முன்னாடி குரலை உயர்த்திட்டாங்களா, முடிஞ்சு போச்சு. எத்துணை பிள்ளைகள் பெற்றோர்களோடு, எத்துணை பெற்றோர்கள் பிள்ளைகளோடு, எத்துணை உறவுகள் அடுத்த உறவுகளோடு. இதுவரை இங்க வந்திருக்கக்கூடிய எத்தனை பேர்ட்ட இந்த தன்மை இருக்கும்? நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர்ட்ட இதுவரைக்கும் பேசாம இருப்போம்? அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் மன்னித்தே ஆக வேண்டும். இல்லை முரண்பாடு அது. நான் பாவம் செய்தால் என் ரப்பு மன்னிக்க வேண்டும், ஆனால் உன் அடியார்கள் உங்களோடு இருப்பவர்கள் பாவம் செய்தால் நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா? நேசத்தோடு மன்னியுங்கள் அவர்களை. ஏன் நான் மன்னிக்கிறேன் அவளை? இவரை மன்னித்தால் அல்லாஹ் என்னை மன்னிப்பான். சுப்ஹானல்லாஹ். தனக்கு எதிராக 10 ஆண்டுகள் போரின் மூலமாக தன்னுடைய உறவுகளும் தன்னுடைய தோழர்களும் போரில் இறப்பதற்கு காரணமாக இருந்த அத்துணை குறைஷிகளையும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் அன்துமுத் துலகா. உங்கள் மீது எந்த பழியும் தீர்க்கப்படாத இந்த நாள் உங்களை நான் மன்னிக்கிறேன், உங்களை நான் விடுதலை செய்கிறேன். தனது சாட்சா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈரலை கடித்து துப்பிய பெண்ணை ரசூலுல்லாஹ் மன்னித்தார்கள். இதை விட கூடிய குற்றமா நமக்கு பிறர் செய்த பாவம் எல்லாம்? யக்ஃபிரு ஃபல்யஃபு, மன்னியுங்கள், அல்லாஹ் எம்மை மன்னிப்பான். வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இந்த இஹ்சானை சுமக்கக்கூடிய முஹ்சின்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த 3 தன்மையும் யாரு? முதல்ல யார் அவங்க? முத்தகீன்கள். இரண்டாவது அவர்கள் முஹ்சின்கள். முஹ்சின்கள் அவர்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தால் சொர்க்கம், கோபத்தை கட்டுப்படுத்தினால் சொர்க்கம், பிறரை மன்னித்தால் சொர்க்கம். இதுல இன்னும் நம்ம சொர்க்கத்தை தேடல. இதில் கிடைக்கக்கூடிய சொர்க்கம் மேலானது, அல்லாஹ் விரும்பி தருவது. முஹ்சின்கள் யார்? அவர்களுக்கு என்ன அல்லாஹ் கொடுப்பான்? லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா. யார் இஹ்சானை சுமக்கிறார்களோ அவர்களுக்கு ஹுஸ்னாவும் அதை விட அதிகரிப்பும் கிடைக்கும். ஹுஸ்னா என்றால் என்ன? சொர்க்கம். அது இஹ்சானை சுமப்பவர்களுக்கு முதலில் கிடைக்கக்கூடிய கூலி சொர்க்கம். இரண்டாவது ஜியாதா. ஜியாதா என்றால் அல்லாஹுவை பார்ப்பது, அல்லாஹுவை பார்ப்பது. வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இந்த 3 தன்மைகளையும் சுமக்கக்கூடிய அந்த முஹ்சின்களை அல்லாஹ் நேசிக்கிறான். நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தினால் உங்களுடைய கூலி இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்ப்பீர்கள்.
அது வேணாமா? இப்ப கோவப்படுங்க. நீங்கள் பிறரை மன்னித்தால் நாளை மறுமையில் அல்லாஹுவை நீங்கள் சந்திக்கலாம். இந்த எண்ணம் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் அல்லாஹுவை சந்திப்பதை விரும்புவது என்ன? அல்லாஹ் உங்களை சந்திப்பதை விரும்புகிறான். மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஅஹு. ஒருவர் அல்லாஹுவை சந்திக்க விரும்பினால் அவரை சந்திக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் விரும்புகிறான். கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினின். இஹ்சான் என்றால் என்ன? பல விளக்கங்கள் இஹ்சானுக்கு கொடுக்கப்பட்டாலும் மிக அழகிய ஒரு விளக்கத்தில் ஒன்று, இஹ்சான் என்றால், இஹ்சானோடு நடந்து கொள்ளுங்கள் என்றால், அல்லாஹ் எப்படி உங்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படி நீங்கள் படைப்புகளோடு நடந்து கொள்ளுதல். இதான் இஹ்சான். பல விளக்கங்கள் இருக்கலாம். அல்லாஹ் எப்படி உங்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படி நீங்கள் பிறரோடு நடந்து கொள்ளுதல். அதான் இந்த தீன். ஒட்டுமொத்த தீனும் இதைத்தான் சொல்லுகிறது. நீ படைப்புகளோடு இருக்கக்கூடிய உறவை சீர்படுத்தாமல் ஒருபோதும் அல்லாஹுடைய உறவை சீர்படுத்த முடியாது. ஹதீஸை கவனியுங்கள். யார் தன் சகோதரனின் தேவையில் பங்கு கொள்கிறானோ அல்லாஹ் அவனுடைய தேவையில் பங்கு கொள்வான். யார் ஒரு சகோதர முஸ்லிமின் சிரமத்தை நீக்குகிறானோ அல்லாஹ் அவனுடைய சிரமத்தை நீக்குவான். யார் பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார்களோ வானத்தில் உள்ள அல்லாஹ் அவர்கள் மீது இரக்கம் காட்டுவான். யார் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் செலவு செய்வான். யார் பிற முஸ்லிமின் குறையை மறைக்கிறானோ அல்லாஹ் அவருடைய குறையை மறைப்பான். யார் பிறரை மன்னிக்கிறாரோ அவரை அல்லாஹ் மன்னிப்பான். ஹதீஸ்ல என்ன சொல்லுது? நீ செய், அல்லாஹ் செய்வான். தானே? நீங்கள் செய்யுங்கள், அல்லாஹ் செய்வான். அதே இஹ்சான். அல்லாஹ் உங்களோடு இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் உங்களுடைய சிரமத்தை நீக்க வேண்டும், அல்லாஹ் உங்களுடைய கஷ்டத்தை நீக்க வேண்டும், அல்லாஹ் உங்களுடைய குறையை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்க செய்யுங்க. அதை உங்களோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கு செய்யுங்கள். மனைவிக்கு செய், குழந்தைகளுக்கு செய்யுங்கள், பெற்றோர்களுக்கு செய்யுங்கள், பிள்ளைகளுக்கு செய்யுங்கள், உங்களோடு வாழக்கூடிய சமூகத்திற்கு செய்யுங்கள். பலனுள்ளவனாக இந்த சமூகத்திற்கு நீங்கள் வாழ்ந்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இதான் ஈமான், இதான் இஸ்லாம். இது சொல்லப்படலை இன்னும். இது தக்குவான்னு சொல்லப்படலை இன்னும். நமக்கு தொழுக, ஜக்காத், தக்பீர் கட்டுறது எங்க கட்டணும்? விரல் அசைக்கணும், அசைக்கணுமா அசைக்க கூடாதா, தராவி எத்தனை ரக்காத், இதுதான் இன்னைக்கு இஸ்லாமா நமக்கு தெரியுது. இதுவெல்லாம் இஸ்லாமா தெரியல இன்னும். இதுதான் பிற மக்களுக்கு இஸ்லாமாகவும் எடுத்து சொல்லப்படுகிறது. இது இன்னும் இஸ்லாமா எடுத்து சொல்லப்படல. மேல்லையா? இது இஸ்லாம் என்று ஒருவன் அறிந்தால், இதுதான் இவர்கள் பின்பற்றக்கூடிய தீன், இதுதான் இவர்களுக்கு சொல்லப்படுகிற போதனை என்று அறிந்தால் அவர் இந்த தீனை வெறுப்பாரா? இந்த தீனின் மீது அவர் தீவிரவாதம் என்ற பழி சொல்லை போடுவாரா? போடுவாரா? அல்லாஹ் அக்பர். என் மீது ஒரு பெரிய கடமை இருக்கிறது, பெரிய கடமை. எம் நாடுகளில் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த தீனை எடுத்து வைப்பதற்கு முன்னால் ஒரு பெரிய கடமை இருக்கிறது. என்ன கடமை தெரியுமா? இந்த தீனின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பை நீக்குதல். அவர்களுடைய பிம்பத்தில் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வெறுப்பு, இந்த தீனை பற்றி அவர்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த வெறுப்பை, இந்த தீன் என்றால் தீவிரவாதம், இவங்க என்றால் இப்படித்தான் இருப்பாங்க, இவங்கெல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க, இவங்கெல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க, ஒரு வச்சிருக்காங்கல்ல. இதை நீக்குதல் முதலில் அவர்களுக்கு இந்த ஈமானை எடுத்துச் சொல்வதற்கு முன்னால் இதை நீக்காமல் நம்முடைய தாவா பலனளிக்காது. எப்படி நீக்க முடியும்? கிதாப் எழுதிடலாமா? எல்லாரும் ஆசிரியர் மாதிரி இருக்கலாமா? எல்லாரும் குத்பாவுடைய மேடையில் ஏறி பிரசங்கத்தை ஆரம்பிச்சிடலாமா? மேடை மேடையா போட்டு பேசுவோமா? முடியாது. எத்துணை புத்தகம் எழுதினாலும், எத்துணை மேடை பேச்சுக்கள் வளர்ந்தாலும், எத்துணை அழைப்பாளர்கள் உருவானாலும் முடியாது. இந்த வெறுப்பை நீக்க வேண்டும் என்றால்
இதை வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய சமூகமாக அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டணும். அப்பதான் முடியும். சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டினார்கள். உலகம் அவர்களை நேசித்தது. அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த தீனின் மீதும் அந்த நேசம் பாய்ந்தது. ஈமானை நோக்கி வந்தார்கள். அல்லாஹ் எமக்கு புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக. கடைசியாக அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய வசனத்தை முடிக்கிறான். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ظلموا أنفسهم ذكروا الله. அந்த முத்தகீன்கள் யார்? ஒரு மானக்கீடான ஒரு அசிங்கமான காரியத்தை செய்துவிட்டால், செய்வார்கள், அவர்கள் மனிதர்கள் தானே, ஒருவேளை செய்துவிட்டால் அல்லாஹ்வை நினைப்பார்கள். அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவார்கள். وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ. அல்லாஹ்வை தவிர அவர்களுடைய பாவங்களை யார் மன்னிக்க முடியும்? ஆனால் இந்த மன்னிப்பிற்கு பிறகு அவர்கள் ஒருபோதும் அந்த பாவத்தில் தொடர்ச்சியாக நிலைக்க மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தன்மைகளோடு வாழ வேண்டும் என்றால் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டே ஆக வேண்டும். ஒரு முஃமின் அமல் செய்வதாக இருந்தால் சொர்க்கத்தை குறிக்கோளாக கொண்டு அமல் செய்யாதீர்கள். நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் அதை நோக்கமாக கொண்டு அமல் செய்யாதீர்கள். ஒரு முஃமின் தன்னை எண்ணிக்கொள்வான், சொர்க்கம் அல்லாஹ்விடத்தில் எனக்கு கொடுக்கப்படவில்லை என்றாலும், நரகத்திலிருந்து சொர்க்கம் படைக்கப்படவில்லை என்றாலும், நரகமே படைக்கப்படவில்லை என்றாலும் நான் ஒருபோதும் என் ரப்புக்கு நான் மாறு செய்ய மாட்டேன். எனக்கு தேவை அவனுடைய முஹப்பா. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் அர்-ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லுவார்கள். இவர் யார் தெரியுமா? இவர் சொர்க்கம் படைக்கப்படவில்லை என்றாலும், நரகம் படைக்கப்படவில்லை என்றாலும் ஒருபோதும் இவர் அல்லாஹ்விற்கு மாறு செய்ய மாட்டார். அவர் அந்த பாவத்தை விடுவது சொர்க்கமும் அதனுடைய காரணம்தான், நரகத்திலிருந்து பாதுகாப்பதும் அதனுடைய காரணம்தான். ஆனால் நோக்கம் என் ரப்பு, என் ரப்புக்காக விடுகிறேன். நான் அவனுடைய முஹப்பத் எனக்கு வேண்டும், அதனால் இதை செய்கிறேன். நான் அவன் எனக்கு தேவை, அவனை தவிர எதுவும் எனக்கு தேவையில்லை. என்னை படைத்தவன், எனக்கு உரிமையாளன், அவனுடைய முஹப்பத்திற்காக இதை செய்கிறேன். அவர்கள்தான் முஹ்சின்கள். அவர்கள்தான் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா. சிரமமான நேரத்திலும் கஷ்டமான நேரத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சமூகத்துடைய ஏழைகளுடைய கணக்கு இன்னும் நமக்கு தெரியாது. இந்த சமூகத்தில் இன்னும் பல பெண்கள் வாழ்கிறார்கள். தன்னுடைய அன்றாட தேவைக்காக ஒரு தவறான தொழிலை செய்யக்கூடிய பெண்களாக. எத்தனையோ முஸ்லிம் நாடுகளில் வேலைக்கு போகக்கூடிய பெண்களிடத்தில் இந்த தன்மை இருக்கிறது. ஏன் செய்கிறாள்? எத்துணை குழந்தைகள் நோயில் கஷ்டப்பட்டு அவர்களுக்கு அந்த நோயை நீக்குவதற்கு வழியை இந்த சமூகம் ஏற்படுத்தி கொடுக்காத காரணத்தால் பிற மதத்தார்களால் நடத்தப்படக்கூடிய நிறுவனங்களில் இணைந்து அவர்களை நேசித்து அவர்களுடைய வழியையும் நேசித்து இந்த தீனை விட்டு வெளியே சென்றவர்கள். தெரியாது. அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா. இந்த சமூகத்துடைய தேவை ஏராளம். கல்விக்காக சிரமப்படக்கூடிய பிள்ளைகள் எத்துணை பேர், நோயில் அவதிப்பட்டு மருத்துவ செலவிற்கு வழி இல்லாதவர்கள் எத்துணை பேர், அன்றாட தங்குவதற்கு இடமும் அன்றாட உணவும் இல்லாமல் வசிப்பவர்கள் இன்னும் இந்த சமூகத்தில் எத்துணை பேர். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பேங்க் அக்கௌண்ட்ல காசை வைக்க முடியாம, காசை எப்படி செலவழிக்கணும்னு தெரியாம 2 பேர் இருக்க வீட்டில் 10 கார் இருக்கக்கூடிய முஸ்லிம் குடும்பமும் இருக்கு. என்ன ஒரு ஏற்றத்தாழ்வு! இதுவா முஸ்லிம் சமூகம்? இதையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள்? ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி ஒரு ஏழை வந்துட முடியுமா? அவருடைய சிரமம் நீக்கப்படாமல் அவர் சென்றிட முடியுமா அந்த இடத்தை விட்டு?
சஹாபாக்களுக்கு முன்னால் அப்படி ஒரு இருப்பதாக தெரிந்தால் நபித்தோழர்கள் சும்மா இருந்துருவாங்களா? நம்ம ஊர்ல, நம்ம தெருல, நம்மளுடைய வசிப்பிடங்களுக்கு பக்கத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? அல்லாஹ் பாதுகாக்கணும். இதை செய்தால் முத்தகி, இதை செய்தால் முஹ்சின், இதை செய்தால் சொர்க்கம். அதைவிட மேல் வஸியாதா அல்லாஹ்வுடைய முஹப்பத், அல்லாஹ்வை பார்ப்பது, வல் காதிமீனல் கைத், கோபங்களை விழுங்குவது, கட்டுப்படுத்துவது. காரணம் சொல்ல முடியாது, எனக்கு பிபி இருக்கு நான் கோபப்படுறேன்னு சொல்லி, இதெல்லாம் செல்லுபடியாகாது. நீ என்ன இருந்தாலும் வல் காதிமீனல் கைத், கட்டுப்படுத்து, முயற்சி செய், போராடு நப்சோடு. ரமதானில் எப்படி போராடுகிறாயோ அது போன்று போராடு, அல்லாஹ் தருவான். வல் காதிமீனல் கைத் வல் ஆஃபீன அனின் நாஸ். என்ன மக்கள் பாவம் செய்தாலும் சரி, தன் உள்ளத்தை சுத்தமாக வச்சிருப்பார். யாரை பற்றிய சிரமத்தையும் தன்னுடைய உள்ளத்தில் சுமந்து ஒரு சுமையோடு இந்த பூமியில் வாழ மாட்டான். அவன் ரொம்ப ஃப்ரீயா இருப்பான். அப்படியே இல்லையா? யாராவது பாவம் செஞ்சுட்டாங்க, அவர் என்னை ஏசிட்டார், அவர் என்னை திட்டார், அவர் எனக்கு சண்டை போட்டார், அவர் என் காசு எடுத்துட்டார், இது உள்ளத்தில் இருந்தால் என்ன இருக்கும்? எப்போவுமே சோகமாகவே இருப்பார், எப்போவுமே ஒரு சுமையை சுமந்துக்கிட்டே இருப்பார். அவர் ஏசிட்டாரா, அல்லாவுக்காக வர மன்னிச்சிடுறேன். இவர் காசு எடுத்துட்டாரா, பரவாயில்ல, துன்யா தானே, அல்லாவுக்காக மன்னிச்சிடுறேன். என்ன ஆகுது? எல்லாம் வெளியே போகுது. அவர் நஃப்ஸ்ல எந்த சுத்தமும் கிடையாது, யாரை பற்றிய வஞ்சகமும் கிடையாது. ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு சஹாபியை பார்த்து சொன்னாங்க, அவர் யார்? சொர்க்கவாதி. யாரை பற்றிய வஞ்சகமும் அவருடைய உள்ளத்தில் கிடையாது. ஆனால் எல்லா வஞ்சகமும் இன்னைக்கு நம்ம கல்வியில் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பலருடைய கல்வி, என்னுடைய கல்வையும் சேர்த்து சொல்கிறேன், யாரை பற்றியாவது ஒரு தப்பான என்ன உள்ளத்தில் சுமந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம அவர் அப்படி, இவர் இப்படி, அவர் அப்படி, நம்மளுக்கு ஒரு கிரெடிட்டா வச்சு அதில் செட் ஆகலன்னா தூக்கி அங்கே வச்சிடறோம். அவரை அல்லாஹ் எம்மை மன்னிப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற தன்மைகளை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. பிறருடைய சிரமத்தை நீக்கினால் அல்லாஹ் எம்முடைய சிரமத்தை நீக்குவான். எம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்தினால் அல்லாஹ் எம் மீது இரக்கம் காட்டுவான். பிறரை நாம் மன்னித்தால் அல்லாஹ் எம்மை மன்னிப்பான். அல்லாஹ்விற்காக பாவத்தை துறந்து அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் சதா நேரமும் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தால் அல்லாஹ் இந்த பூமியிலும் மறுமையிலும் சிறந்த வாழ்வை எமக்கு ஏற்படுத்துவான். அவர்களுடைய வாழ்வுதான் தக்குவாவை சுமப்பவர்கள் வாழக்கூடிய வாழ்வு, அல்லாஹ் நேசித்த வாழ்வும் அதுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை எம்முடைய வாழ்வில் வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன், பாரக்கல்லாஹு லக்கும். أقول قولي هذا أستغفر الله لي ولكم. السلام عليكم ورحمة الله وبركاته.